வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு தாறுமாறான கொரியன் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட நேம் 9 பசில்ன்றது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிக்கும். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி முழுக்க வேறு லெவலில் கொண்டாந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயினி ஒரு ப்ரொஃபைலர், அவங்க ஒரு கேஸில் மாட்டிக்கிறாங்க. அந்த கேஸை தொடர்ந்து நம்ம ஹீரோ அந்த கேஸை ஃபாலோ பண்ணுறாரு. அவர் ஒரு டிடெக்டிவாக இருக்கார். அதை தொடர்ந்து வெடிக்க போகிற சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் இந்த மொத்த ஸ்டோரியாக இருக்கும். கேட்க சிம்பிளாக இருந்தாலும் ஸ்டோரி வேறு லெவல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆனலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை அருமையாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிக்கும். முக்கியமாக நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறீங்களான்றதை சொல்லிட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டோரிக்குள்ளார போயிடலாம். கதையுடைய ஆரம்பத்திலே ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை காமிக்கிறாங்க. அவங்க மழையில் பஸ்க்காக வெயிட் பண்ண பஸ்ஸுமே வருது. அது வகையில் இவங்க அங்கிள் வீட்டுக்கு தான் இவங்க போகிறாங்க. ஃப்ளோரில் காலை வைக்கும்போது அந்த இடத்துல ஒரு பசில் பீஸை இவங்க பார்க்குறாங்க. இது வியர்டாக இருக்குது. இவங்க தான் நம்ம கதையுடைய ஹீரோயினி கூட பேர் ஏனான்றது. அந்த பசில் பீஸை இவங்க வேடாக பார்த்துன்னு இருக்கிற சமயத்தில் கீழே இவங்க அங்கிள் இறந்து போயிருக்கிற விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்படியே இவங்க ஸ்டன்னிங் ஆயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இடம் முழுக்கவே போலீஸ் சுற்றுற மாரி நமக்கு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ இருக்கார். பேர் கிம்ன்றது. இவர் எப்போ இறந்து போனார்னு ஃபாரன்சிக் டீம் கிட்ட கேட்டால் அரௌண்ட் 9 இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இறந்து போயிருக்கிறவர் ஒரு போலீஸாக நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஹெட் இருப்பார். அவருக்கு சூப்பர்வைசராக இருந்தவர் தான் இந்த இடத்துல இறந்து போனதா சொல்ல. அதே சமயத்தில் ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. இந்த கேஸில் ஒரே ஒரு விக்டிம் மட்டும்தான் இருக்கிற விஷயம் தெரிய வருது. ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ளார போகிறாரு. வீட்டுக்குள்ளார போகும்போது அங்கே வேடான சில பெயிண்டிங் இருக்குது. அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்துல பார்த்தா இறந்து போனவருடைய கழுத்தில் ஒரு ஸ்பேனர் குத்திருக்கும். அந்த ஸ்பேனர் இந்த இடத்துல இருக்குது. சிம்பிளாக கில்லர் அவன் போகிறத எடுத்து அவனே போடணுன்ற மாதிரி தான் போட்டிருக்காரு. அப்படியே இந்த இடத்துல விக்டிமை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் ஹீரோயினி அவங்கக்கிட்ட இந்தமாரி அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோயினி எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல. அதை கேட்டோன்னே முன்னாடி இருக்கிறவர் ஷாக் ஆகிட்டாரு. அது எப்படி ஞாபகம் இல்லைன்னும் போது அந்த இடத்துல இவர் என்ன கேட்குறான்னா, சரி அதான் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் எப்போ அந்த வீட்டுக்கு போனீங்கன்ற மாதிரி கேட்க அதுவுமே அவங்களுக்கு சரியாக தெரியலையா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஸ்கூல்லேருந்து இவங்க 8 மணிக்கு கிளம்புனாங்களா. 8 மணிக்கு கிளம்பி அப்படியே பஸ் ஸ்டாப்பில் நின்று அப்படியே வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக 9 மணி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்கூல்லேருந்து இவங்க வீட்டுக்கு போக அரௌண்ட் 9 ஆகும்னு சொல்ல இதை ஹீரோ நோட்டீஸ் பண்ணிக்கிறாரு. இது மூலியமாக ஹீரோவுக்கு ஹீரோயினி தான் பிரைம் சஸ்பெக்ட்னு தெரிய வருது. அப்படியே இங்கே இன்வெஸ்டிகேஷன் முடிய அப்படியே வெளியே ஹீரோவும் அவருடைய ஹெட்டும் பேசின்னு இருக்காங்க. ஹீரோ சில பாயிண்ட் வைக்கிறாரு. என்னன்னா, குறிப்பிட்ட டைமுக்குள்ளார அவள் தான் அங்கே இருந்திருக்கா. கிட்டத்தட்ட 9 மணிக்கு கொலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த கொலை நடந்த விபத்தில் அவளுமே இருக்கா. அவள் தான் பிரைம் சஸ்பெக்ட். அதே சமயத்தில் கில்லர் அந்த வீட்டில் இருந்த ஆயுதத்தை வச்சு தான் பாதிக்கப்பட்டவரை கொன்று இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவள் பர்மிஷனே இல்லாமல் எப்படி ஸ்கூலுக்கு 8 மணிக்கே கிளம்பலான்னு இவர் சொல்கிறாரு. ஸ்கூல் முடிகிற டைமை விட்டு அவள் சீக்கிரமாகவே கிளம்பியிருக்கான்னு மொத்த டீட்டெயிலையும் இவர் சொல்ல அந்த இடத்துல இருக்கிற ஹெட்டுமே எல்லாமே புரிஞ்சிச்சு. சரிப்பா, எல்லாத்தையும் நீயே கண்டுபிடிச்சிட்ட, பார்த்து கொஞ்சம் சூதானமாக ஹேண்டில் பண்ணு, அவகிட்ட ஹார்டான கொஸ்டின் கேட்காதன்னு சொல்லி அப்படியே ஹீரோவை இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு அனுப்புகிறாரு. அவருமே சில கேள்விகள் கேட்குறாரு. முதல் கேள்வியா, இந்தமாரி உங்கள் அன்களுக்கும் உங்களுக்கும் சண்டை ஏற்பட்டுச்சான்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோயினி ஆமான்னு சொல்ல, அது என்ன சொத்துக்கு உண்டான சண்டையான்ற மாரி ஹீரோ கேட்க அந்த இடத்துல ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இல்லைன்ற மாதிரி சொல்ல ஹீரோவுமே உண்மையாவான்னு கேட்டுக்கிறாரு. அப்படியே ஹீரோ பாயிண்ட்டாக ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறாரு. நெக்ஸ்ட் கேள்வி என்ன கேட்குறாருன்னா, அதாவது இப்போதைக்கு மர்டர் நடந்த இடத்துல வேறு எந்த வித ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடையாது, உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அதே சமயத்தில் கொலை பண்ணப்பட்ட டைம் கிட்டே நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களை தவிர அங்கே வேறு யாரும் கிடையாதுன்னு அப்படியே சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஹீரோயினி சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு டைம் ஆயிடுச்சுன்ற மாரி சொல்லிவிட்டு எப்படியும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல். அப்படியே ஹீரோயினியும் இவங்க வீட்டுக்கு போனால் இவங்க அங்கிள் இறந்த இடத்துல ட்ராப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல தான் இவர் இறந்தாருன்ற மாரி அந்த இடத்துல ஹீரோயினி படுத்துக்கின்னு அப்படியே சாய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இவங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க அன்கிளை இவங்களே ஸ்பேனரை வச்சு கொல்ற மாரி யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க கொல்றாங்களே இந்த விஷயத்தை எதிர இருந்து ஹீரோயினியே பார்க்குறாங்க. ஹீரோயினிக்கிட்ட அந்த பசிலுமே இருக்குது. இதான் முதல் பசில். அப்படியே ஹீரோயினி இந்த பசிலை எடுத்துன்னு போய் ஹீரோ கிட்ட தராங்க. இதை மேபி கில்லர் விட்டுருக்கலாம், இதை எனக்கு அங்கே க்ளூவாக கிடைச்சதுன்னு சொல்ல அது ஹீரோ கொஞ்சம் வியர்டாக பார்க்குறாரு. அப்படியே சுமார் ஒரு 10 வருஷம் போயிடுது. இன்றைக்கி தான் ஹீரோயினுடைய அன்கிள் இறந்த நாள். அது கூட தெரியாமல் ஹீரோயினி பஞ்சு ஜம்பிங் பண்ணி செம்மையை என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் ஹீரோயினி கிரிமினல் ப்ரொஃபைலராக இருப்பாங்க. அதே சமயத்தில் சைக்கேட்ரிஸ்ட்டும் அட்டென்ட் பண்ணுவாங்க. அது வகையில் அந்த சைக்கேட்ரிஸ்ட்டை காமிக்கிறாங்க.
அவங்க ஹீரோயினி கிட்ட பேசும்போது ஹீரோயினி கிரிமினல் ப்ரொஃபைலர்ன்றதுனால அவங்களுடைய ஒரு கேஸை எடுத்து சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்டை அவங்க ஒய்ஃபை கொன்னுட்டாங்களாம், அந்த மாதிரியான கேஸோட லீட்லாம் சொல்லி இது செம ஃபன்னாக இருக்குன்னு சொல்லும்போது சைக்காட்ரிஸ்ட் சிரிக்கல. உங்களுக்கு என்ன சிரிப்பு வரலையான்னு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கேட்க, சைக்காட்ரிஸ்ட்டும் எனக்கு அது ஒன்றும் முக்கியம் கிடையாது, சரி உன்னுடைய அன்கிளை பற்றி நீ சொல்லுன்னு அவங்க கேட்க, ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இன்றைக்கி தான் என் அன்கிள் இறந்தது, ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் அந்த நாளில் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் எனக்கு தெரியல, அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், நான் இந்த பஸ்ஸில் எப்படினாச்சு ஃபுல் பண்ண விரும்புகிறேன்னு ஹீரோயினி அந்த பஸ்ஸில் காமிக்கிறாங்க. இது மூலியமாக ஹீரோயினி கிட்ட இன்னும் அந்த பஸ்ஸில் இருக்குன்னு தெரிய வருது. அப்படியே ஹீரோயினி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் நீ எக்ஸிபிஷனுக்கு போகிறேன்னு கேட்க, ஹீரோயினி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே போக, அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. இன்றைக்கி தான் ஹீரோயினுடைய அன்கிள் இறந்துருக்காங்களே, அது வகையில் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. அந்த ஹோட்டலில் இருக்கிற லேடி கிட்ட கடலை போடுறாரு. அந்த சமயத்தில் எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும், நீங்கள் எதுக்கு 10 வருஷம் கழிச்சு திரும்ப கொரியாவுக்கு வந்தீங்கன்னு எனக்கு புரியல, அதே சமயத்தில் உங்கள் நேஷ்னாலிட்டியும் நீங்கள் மாற்றிக்கினீங்கன்னு சொல்ல, அந்த சமயத்தில் அந்த ஒய்ஃபோடைய ஹஸ்பண்ட் பிரச்சனை பண்ண அவர் ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணிட்டு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி தான் ஹீரோயினுடைய அன்கிள் இறந்த 10th ஆனிவர்சரி, அதை பற்றி உங்களுக்கு என்னாச்சும் தெரியுமா, ஹீரோயினி கடைசியாக அந்த இடத்த விட்டு போகும்போது எதனாச்சும் சொன்னாங்களான்ற மாரி ஒரு கேள்வியை கேட்க, என்னன்னு பார்த்தா இவங்க ஹீரோயினுடைய ரூம்மேட்டுன்னு நினைக்கிறேன். அது வகையில் ஹீரோயினியை இவங்க கடைசியாக எப்போ பார்த்துருக்காங்கன்னா, இவங்களும் ஹீரோயினியும் ஒரே ரூமில் தான் இருக்காங்க. ஹீரோயினி அந்த சமயத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வேற ஒரு நாட்டில் செட்டில் ஆகி இப்போ தான் 10 வருஷம் கழிச்சு வராங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அப்படியே இவருடைய ஆஃபீஸ்க்கு வந்தால் அந்த இடத்துல ஹீரோயினி கேம் விளையாடுன்னு இருக்காங்க. ஹீரோ வந்தோடனே ஹீரோவை கலாய்க்கிறாங்க. இதை பாருங்கள், ஃபேமஸான டிடெக்டிவ் வந்துட்டாரு, இந்த வாட்டியாச்சு எதனாச்சும் கேஸை கண்டுபிடிச்சாரான்னு அவங்க கலாய்க்க, அந்த இடத்துல ஹீரோவுமே நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்க, ஹீரோயின் என்ன சொல்கிறாங்களா, உங்கள் கிளாத்ஸ் ரொம்ப அழுக்காக இருக்குது, நீங்கள் ரொம்ப அவுடேட்டடாக இருக்கீங்க, அதை முதல்ல மாற்றுங்கன்னு அகெயின் ஹீரோவை கலாய்ச்சி விட்டு போயிடுறாங்க. சிம்பிளாக ஹீரோயினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வயசான கழுட்டு பையன்னு சொல்லிட்டு ஹீரோவை சிம்பாலிக்காக கலாய்ச்சிட்டு போயிருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல ஹீரோயினுடைய அன்கிள் இறந்தார்ல, அந்த இடத்துல ஹீரோவுடைய ஹெட் இருக்கார். அவர் அந்த அன்கிளுக்கு இந்த மாதிரி மரியாதை செலுத்தின்னு இருக்காரு. ஏன்னா அந்த அன்கிள் தான் இவருக்கு சூப்பர்வைசராக இருந்திருப்பார். அந்த ஒரு மரியாதை இருக்குல்ல, அதான் அவர் இறந்த நாள் அன்னைக்கு ப்ரே பண்ணிருக்காரு. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் ஒரு போலீஸ் தான் நமக்கு காமிக்கிறாங்க. இவருமே ஸ்டோரியில் முக்கியமானவர், பேர் யாங்கன்றது நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இவர் சின்னதாக ஒரு கஃபே கேஸை பற்றி பேசிக்கின்னு இருக்கேன். ஹீரோ அதை கண்டுக்காமல் ஃபோனை பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோயினி இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ அமைச்சிருப்பாங்க. நீங்கள் ரொம்ப அவுடேட்டடாக இருக்கீங்க, இந்த கிளாத்தை செக் பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு ஹீரோவுக்கு அனுப்ப, ஹீரோவும் ஒரு வேளை நல்லா இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த கிளாத்தை பார்க்குறாரு. ஆனால் இந்த 10 வருஷத்தில் மாறாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஹீரோடைய ப்ரொமோஷன் மட்டும்தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்னும் ஹீரோ இருக்கார். இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அப்படியே ஹீரோயினியை காமிச்சா அவங்க ஒரு கேஸ் விஷயமா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த கேஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே லிஃப்ட்டில் ஏறுறாங்க. லிஃப்ட்டில் ஏறினா ஷாக்கான விஷயம் என்னென்னா, யாருமே நம்பரை ஹீரோயினிக்கிட்ட சொல்ல, ஆனால் ஹீரோயினி எல்லாருக்கும் பதில் அவங்க நம்பரை டைப் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோயினியால் மற்றவங்களை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஹீரோயினி ஒரு கிரிமினல் ப்ரொஃபைலர்னால் மற்றவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். அதை ஹீரோயினி பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. அப்படியே இதை முடிச்சுட்டு க்ரைம் நடந்த இடத்துக்கு ஹீரோயினி வராங்க. அந்த சமயத்தில் ஜுன்சியோன்னு ஒரு பையன் இறந்துருக்கானா, அந்த இறப்பை அவனுடைய பிரதர் தான் ஃபஸ்ட்டு பார்த்ததா சொல்ல ஹீரோயினி ஜுன்சியோடைய ரூமுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் ஜுன்சியோன்றவர் ரொம்ப திறமையானவர்னு தெரிய வருது. அதை மொத்தத்தையும் பார்த்துட்டு இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஜுன்சியோவை பார்த்து அவங்க பிரதர் பொறாமப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. ஏன்னா ஜுன்சியோவுக்கு தனி ரூம் இருக்குது, ஆனால் அந்த பிரதருக்கு தனி ரூம் இல்லை, 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்கிற மாரி இருக்குது. அதே சமயத்தில் இந்த மர்டரை ஃபஸ்ட்டு அவன் தானே பார்த்ததா சொல்லியிருப்பாங்க. அதில் அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி எதனாச்சும் ஒரு சம்பவம் நடந்து இருக்கணும். அவன் ஃபஸ்ட்டு ஜுன்சியோவுடைய ரூமை திறக்கணும். இதுக்கு பின்னாடி வேறு ஒரு விஷயம் இருக்குது. அவன் கதவை திறந்து வெளியே போனதுக்கப்புறம் அவனுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்ருக்கான்ற மாரி இவங்க யோசிக்கிறாங்க. அதுவகையில் அவங்க பேரண்ட்ஸுமே பார்த்து இதை அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. அந்த சமயத்தில் அவன் கொஞ்சம் தள்ளி நின்று இருக்கணும். எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்கும்போது ஏன் அந்த பையன் மட்டும் பயத்தில் இருந்திருக்கணும்னு ஹீரோ நீ எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு, நான் இந்த மாதிரி ஜுன்சியோடைய பிரதர் தான் கில்லர்னு சொல்கிறேன், யார் என் கூட பெட் கட்டுறீங்கன்னு அந்த இடத்துல ஜோக் பண்ணேன். அப்படியே இவங்க இவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல ஜுன்சியோடைய பிரதரை இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ரிப்போர்ட் கிடைக்குது. அந்த பிரதர் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறான்ற மாரி ஹீரோயினி கிட்ட சொல்ல, ஹீரோயினியும் அப்படியா சரி பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினி போகிறாங்க. ஹீரோயினி பேர் தான் கிரிமினல் ப்ரொஃபைலர்.
ஆனால் போகும்போது எல்லா விஷயத்தையும் மறந்து வச்சுட்டு தான் போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுனால எப்படியோ ஹீரோயினி எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு அந்த ஜுன்சியோடைய பிரதரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ரூமுக்கு இவங்க போகிறாங்க. போயிட்டு ஆரம்பத்தில் அந்த பிரதர்கிட்ட கொஞ்சம் ஃபன்னாக பேசுகிறாங்க. திடீர்னு ஹீரோயினிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கும் இந்தமாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நானுமே அந்த சமயத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்னுடைய அங்கிள் அந்த சமயத்தில் இறந்து போயிருந்தாருன்னு இவங்க சொல்ல, அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த வீட்டுக்கு போகும்போது நான் அந்த நம்பரை கீபோர்ட் டைப் அடிச்சேன்னு இவங்க அடித்த நம்பரை சொல்ல, அந்த பையனுமே அவன் நம்பரை சொல்கிறான். எப்படிறான்னு பார்த்தா ஹீரோயினி ஹிப்னாட்டிக் ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அது வகையில் இவங்க அந்த ரூமுக்கு போகும்போது ஷூஸை கட்டினாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க உள்ளார போகும்போது கால் ஈரமாக இருக்கிறத நோட்டீஸ் பண்ணாங்க. அது ரத்தம் தெரிய வருது. அதே சமயத்தில் அந்த ரூம் பிச் பிளாக்ல இருந்ததாகவும் இவங்க சொல்கிறாங்க. இவங்க அங்கிளுடைய இறப்பை பற்றி தான் ஹீரோயினி பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் நான் உள்ளார என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தையே நான் மறந்துட்டேன்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, இதே விஷயத்தையே ஹீரோயினி திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அதாவது நான் கீபோர்ட் டைப்பில் இந்தமாரி நம்பரை டைப் பண்ணேன். அதுக்கடுத்தது என் ஷூஸை கைட்டினேன். அதுக்கப்புறம் நான் ரூம்குள்ளார போனேன். என்னுடைய கால் ரொம்ப வார்மாக இருந்துச்சு. அது பிளட்டுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த சமயத்தில் ரூம் பிட்ச் பிளாக்காக இருந்துச்சுன்னு சொன்ன வார்த்தையை அகெயின் சொல்ல, அந்த சின்ன பையனும் ஹீரோயினுடைய வலையில் மாட்டிக்கினான். இந்தமாரி ஹீரோயினியும் அந்த ரூம் எப்படி இருந்துச்சுன்ற மாரி அவன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்க, அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த ரூம் பார்க்க கிச்சன் ஆட்டம் இருந்துச்சுன்னு இவன் தவறுதலாக வாயை விட்டுற ஹீரோயினி அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ எதுக்குப்பா கிச்சனுக்கு போனேன்னு ஒரு கேள்வியை எழுப்ப, அவ்வளோதான், சிம்பிளாக ஹீரோயினி கேஸை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் நமக்கு ஒரு போலீஸை காமிக்கிறாங்க. இவருமே கதையில் முக்கியமானவர். பேர் ஷோயின்றது நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஹீரோயினை பற்றி தான் இவர் பேசின்னு இருக்காரு. அப்படியே அந்த இடத்துல ஹீரோ அவருடைய டீம்மேட்டர்ஸோட ட்ரிங்க் பண்ணின்னு இருக்காங்க. அங்கே எல்லாருமே சிரிச்சு பேசின்னு இருக்கும்போது ஹீரோ மட்டும் சம்மந்தமே இல்லாமல் என்ன சொல்கிறான்னா, இந்தமாரி அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கேஸை பற்றி தான் பேசுகிறாரு. ஹீரோயினை பற்றி தான் இவர் சொல்கிறாரு. இன்னும் ஹீரோயினை தான் இவர் ப்ரைம் சஸ்பெக்டாக பார்க்குறாரு. அங்கே இருக்கிறவங்களுமே நீ அதை ஃபாலோ பண்ணி போனதால் தான்டா இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு சொல்ல, இவருக்கு ஒன்றும் ஹீரோயினி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அப்படியே இங்கே எல்லாரும் ட்ரிங்க் பண்ணின்னு இருந்தாங்களே, அந்த இடத்த விட்டு ஹீரோ பாதியிலே எழுந்து வந்துட்டார். எங்கே வந்தாருன்னு பார்த்தா ஹீரோயினுடைய பழைய ஸ்கூலுக்கு தான் போகிறாரு. அதாவது இப்போ நடக்கிற விஷயத்த நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஹீரோடைய நாலேஜை செம்மையாக காட்டும். ஹீரோ அப்படியே அந்த பழைய ஸ்கூலில் ஹீரோயினி கரெக்டாக 8 மணிக்கு எந்தவித பர்மிஷனும் இல்லாமல் வந்திருக்காங்க. பஸ்ஸில் 8:09க்கு ஏறி இருக்காங்க. பஸ்ஸில் இவங்கள தவிர வேறு யாரும் கிடையாது. அதே சமயத்தில் இவங்க வீட்டுக்கு 2 வழி இருக்குது. ஆனால் இவங்க ஷார்ட்கட்டில் வீட்டுக்கு எப்பயும் போகிற டைமோட ரொம்ப சீக்கிரமாக போயிருக்காங்க. மேக்ஸிமம் இவங்க 8:45க்குலாம் வீட்டுக்கு போயிருக்கணும்னு ஹீரோ ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. அப்படியே பாரில் ஒரு பொண்ணை காமிச்சா அவள் வெளியே சஸ்பிஷியஸாக ஒரு ஆளை பார்க்குறா. அது வேறு யாரும் கிடையாது, ஹீரோ தான். அப்படியே அந்த பொண்ணு போலீஸ்க்கு கால் பண்ணி இங்கே சஸ்பிஷியஸாக ஒருத்தவங்க சுற்றுறான்னு சொல்லிடுறேன். அதே சமயத்தில் ஹீரோ ஹீரோயினுடைய பழைய வீடு தான் பார்த்துன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் போலீஸ் ஹீரோவை பார்க்க, ஹீரோவை பார்த்ததுக்கப்புறம், ஆமாம் கிம் சார், நீங்கள் இந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, அவருமே ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஸ்ட்ரேஞ்சாக ஒரு ஆள் இருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்துச்சுன்னு சொல்லும்போது, கடைசியாக ஹீரோ அந்த குள்ளாவை போடும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சான ஆளே ஹீரோன்னு தெரிய வருது. சரி, நீ உங்களும் காரில் போயின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க கொலிக்கு கோலா வேணுமா, அதெல்லாம் அதை வாங்க அவர் ஷாப்புக்கு போக, அந்த சமயத்தில் இந்த லேடியை கிராஸ் பண்ணி ஒரு ரெட் கலர் கார் போக, அது கொஞ்சம் சஸ்பிஷியஸாக இருக்குது. இவங்களுமே அது என்ன ரெட் கலர் கார், அது கொஞ்சம் சஸ்பிஷியஸாக இருக்கேன்னு பார்க்குறாங்க. இருந்தாலுமே பார்ட்னருக்கு வெயிட் பண்ணணுன்னு இவங்க அதே இடத்துல நிற்கிறாங்க. அந்த ரெட் கலர் காரில் ஹீரோயினி தான் இருக்காங்க. இதில் கோஇன்சிடென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அங்கிள் இறந்தாங்களே அந்த நாள் இன்னைக்கு தான். அதே சமயத்தில் இவங்க கரெக்டாக இவங்களுடைய பழைய வீட்டுக்கு போகிற டைமுமே 9 மணி. இது எல்லாமே ஒரு வகையில் சிங்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஹீரோயினி அப்படியே உங்கள் பழைய வீட்டுக்கு கரெக்டாக 9 மணிக்கு போய் சேர, அதே சமயத்தில் இவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. யார் அமிச்சான்னு கேட்டால், அது எப்படிம்மா எனக்கு தெரியும்னு அவரும் போக அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணால் மரண பங்கமான ட்விஸ்ட்டு. அதில் இன்னொரு பசில் இருக்குது. செகண்ட் பசில் கிடச்சிடுச்சு. இன்னும் 7 பசில் தான் இருக்குது. அதை எப்படி ஹீரோயினை சால்வ் பண்ண போகிறாங்க தெரியல. அந்த பசிலை இவங்க ஒன்று கோத்து பார்க்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே இவங்க ஹீரோவுக்கு கால் பண்ணால் ஹீரோ அந்த காலை எடுக்கல. அந்த பசிலை காமிச்சு கொஞ்சம் வேடாகவே இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணுறாங்க. இந்த எபிசோட் முழுக்கவே அந்த பசிலை கொஞ்சம் வேடாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பசில்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். செகண்ட் பசிலும் அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக வேடாக கொடுத்துருக்காங்க. என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சு? வேகமாக பேசுகிற மாரி இருக்கா, இல்லை அங்கே இங்கேன்னு ஸ்ட்ரிக் பண்ணுற மாரி இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கா? அதுவுமே சொல்லிட்டு போங்க. முக்கியமாக நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றத முக்கியமாக சொல்லுங்கள். நான் சொன்ன மாரியே இது ஒரு தரமான சீரீஸுங்க. இப்போதைக்கு எண்டிங் தான் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கலாம், ஆனால் போக போக
ஒரு பரபரப்பு ஏற்படும் பாருங்க. அதெல்லாம் நீங்கள் லிட்ரலி எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க? இதை நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா.